மூணாவது விஷயம், இந்த ஆறா மனிதனோட உடம்புக்கு உள்ளேயும் வெளியிலையும் பக்கத்துல இருக்கிறவங்களையும் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டு ஒரு மனிதனோட எண்ண அலைகள், அவனோட வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சத்து கூடவே கனெக்ட் ஆகிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. ஒரு மனிதனோட ஆறா எனர்ஜி அவங்க உடம்புல இருந்து 2 to 4 அடி வரைக்கும் இருக்கக்கூடியது. ஆனா அதுவே மகான்களுக்கு 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு சொல்லப்படுது. அதனாலதான் வள்ளலார், புத்தர், ராகவேந்திரா, சாய்பாபா இவங்கெல்லாம் கண்ணால பார்த்தாலே, அவங்க நம்மளை தொட்டாலே அவங்களோட பாசிட்டிவ் ஆரா சக்தியால நம்மளோட நோய்கள் எல்லாம் குணமாயிடும்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஆரா சக்தியை நம்ம இன்க்ரீஸ் பண்ண நம்மளோட ஒட்டுமொத்த உடலும் ஒரு ஒளி வடிவமா மாறிடும்னு சொல்லப்படுது. இதை எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணி காமிச்சவர் தான் நம்ம வள்ளலார். நம்மளோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு நாம யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆக முடியும். நீ கேளு, விடாம கேட்டுக்கிட்டே இரு. உன்னோட எண்ணம் சரியானதா இருந்தா நீ கேட்டதை இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா கொடுக்குன்னு சொன்னதுக்கான காரணமும் இதுதான்.